அண்மைச் செய்தி. உலகக்கோப்பையுடன் ஊர்வலமாக செல்லும் இந்திய அணி வீரர்கள். இந்நிலையில் மும்பை கடற்கரையில் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மும்பையில் களை கட்டிய இந்திய அணி வெற்றி கொண்டாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா உலகக்கோப்பைய T20 உலகக்கோப்பையை வென்று தாயகம் திரும்பி இருக்கிறது. காலை தாயகம் திரும்பிய இந்திய அணி பிரதமருடன் புகைப்படம், விருந்து என அனைத்து விதத்திலும் அரசாங்க தரப்பிலான மரியாதை என்பது அந்த அணிக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது ரசிகர்கள் அதை கொண்டாடுவதற்காக தயாராகி வருகின்றனர். மும்பையில் இருக்கக்கூடிய மரைன் டிரைவ் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மரைன் டிரைவ்ல வெற்றி பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வெற்றி பேரணி பொறுத்தவரையில இந்த வெற்றி பெற முடியும் இடம் வான்குடை மைதானமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. வான்குடை மைதானத்தில் அதிக மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட அது முழுவதுமாக ரசிகர்களால நிரம்பி வழிகிறது. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா என மும்பை அணி வீரர்களை உற்சாகப்படுத்தி ரசிகர்கள் ஊக்குவித்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த 2 கிலோமீட்டரை பொறுத்தவரையில இதுவரை இல்லாத அளவிற்கு 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற வெற்றி பேரணியை சரிகட்டும் அளவிற்கு அதைவிடவும் அதிகமான அளவிற்கு ரசிகர்கள் சூழ்ந்திருக்கின்றனர். கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த வீரர்களை ஏற்றி செல்லும் வாகனம் அந்த பொதுமக்களின் கூட்டத்துல ஸ்டக்காகி இருக்கக்கூடிய அளவிற்கான கூட்டம் என்பது இந்த மரைன் டிரைவ் சாலையில் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கடல் அலையொட்டி மக்கள் தலையாக இருக்கும் வண்ணமாக இந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ரசிகர்களை சந்திப்பதற்காக உலக கோப்பையுடன் திறந்த வெளி வாகனத்துல அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை இந்திய வீரர்கள் கடக்க இருக்கின்றனர். பயங்கரமான பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் இந்த வீரர்களுக்கான பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கின்றனர். துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் இந்த வெற்றி பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வெற்றி பேரணி 5 மணிக்கு துவங்கும் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில அங்கு பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் அவர்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த திறந்த நிலை வாகனம் என்பது போக்குவரத்து நெரிசல்ல காரணமாகவும் வீரர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாமல் அதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வெற்றி பேரணியை பொறுத்தவரையில 2 to 3 மணி நேரம் ஆகும் என்பது கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை சாதாரண நாட்கள்ல 5 to 6 மணி நேரத்துல கடக்கக்கூடிய தூரத்தை 2 to 3 மணி நேரம் வரை இந்த வெற்றி பேரணி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெற்றி பேரணி முடித்தவுடன் வான்குடை மைதானத்துல கண்கவர் வான வேடிக்கை, அதே போல வீரர்களின் தனி அனுபவங்கள் என கொண்டாட்டங்கள் களை கட்ட மும்பை திருவிழா நகரமாக மாறியிருக்கிறது. மணிகண்டன், ரசிகர்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? மணிகண்டன், காலையில தாயகம் திரும்பிய இந்திய அணியை பொறுத்தவரையில புதுடெல்லியிலேயே முக்கியமான சினிமா பிரபலங்கள் என பலரும் நேரடியாக சென்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிஜேபி சார்பில் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ரோஜர் பெனையும், வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ஜெய்ஷாவும் பூங்கொத்து கொடுத்து வீரர்களை டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வரவேற்றதை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து விடுதிகளுக்கு சென்ற அவர் விடுதியை கடந்து பிரதமரின் இல்லத்திற்கு நேரடியாக புது புகைப்படத்திற்கும் அதே போல மதிய விருந்திற்கும் சென்றடைந்தனர். மதிய விருந்தை முடித்துவிட்டு அங்கிருந்து மும்பை புறப்பட்ட இந்திய வீரர்கள் மும்பை விமான நிலையத்தை மதியம் 4 மணி அளவில் வந்தடைந்தனர். 4 மணிக்கு பிறகாக அங்கிருந்து நட்சத்திர விடுதிக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து மரைன் டிரைவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில அவர்கள் தங்கியிருக்கின்றனர். தயார் நிலையில் இருக்கக்கூடிய வீரர்கள் தற்போது வெளியே வருவதற்கு அந்த திறந்த நிலை வாகனம் மரைன் டிரைவிலிருந்து இருக்கிறது. அந்த மரைன் டிரைவில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கூட்ட நெரிசல்ல அந்த பேருந்து தற்போது சிக்கியிருக்கிறது. மேலும் இந்த மரைன் டிரைவிலிருந்து வெளியே செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே போக்குவரத்து நெரிசலால துண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவே சொல்ல வேண்டும். மும்பை மாநகரம் முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கிறது. ஆனால் ரசிகர்கள், பொதுமக்கள் அனைவருமே அந்த உலகக்கோப்பை நாயகர்களை, இந்திய வீரர்களை வரவேற்பதற்கு தயாராகி இருக்கின்றனர். ஒட்டுமொத்த மும்பை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், தென்னிந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ரசிகர்கள் விமானங்கள், ரயில் போன்ற போக்குவரத்துகளை பயன்படுத்தி நேரடியாக மும்பை சென்றிருக்கின்றனர். மேலும் ஒட்டுமொத்த மும்பை மற்றும் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மும்பையில தேங்கியிருப்பதால மும்பை நகரம் முழுவதுமே திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. மும்பை நகரம் முழுவதுமே போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. வான்குடையில உள்ளே, அதாவது இந்த 2 கிலோமீட்டர் மரைன் டிரைவ்ல வெற்றி
முடித்துவிட்டு உள்ளே செல்லக்கூடிய இந்திய வீரர்களுக்கு தனித்தவர் வான வேடிக்கையின் மூலமாக இந்த கொண்டாட்டங்கள் துவங்கி இருக்கிறது. பல்வேறு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளுக்கு பிசிசிஐ ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த பிசிசிஐ அறிவித்த 125 கோடி ரூபாய் எனும் பரிசு தொகை இதுவரையிலும் எந்த ஒரு அணிக்குமே பரிசு தொகையாக வழங்கப்பட்டதில்லை. இந்தியாவிலே ஏற்கனவே வெற்றி பெற்ற அணிகளுக்கும் கூட 100 கோடி ரூபாயை கடந்து எந்த விதத்திலுமே இதுவரை பரிசு தொகை அறிவிக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்த 17 ஆண்டு கால காலத்தை தீர்த்த இந்த அணிக்கு கோடி ரூபாய் என்பது பரிசு தொகையாக பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. இந்த பரிசு தொகையை இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது வழங்குவதற்கு பிசிசிஐ தயாராகி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியும் இதுல ஒன்றாக இடம்பெறுகிறது. மேலும் ரோஹித் சர்மா, கேப்டன் ரோஹித் சர்மா, நட்சத்திர வீரராக இருந்த விராட் கோலி, இளம் வீரர்கள் என அனைவருமே தங்களது அனுபவங்களை பகிர இருக்கின்றனர். இவராக பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்ட நேரமான 5 மணியை கடந்து கிட்டத்தட்ட 6 மணி ஆகியும் இன்னும் நிகழ்ச்சி தொடங்குவதில் அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல், மக்கள் கூட்டம் ஆகியவை தடையாக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் திட்டமிட்ட நேரத்திற்கு ஒப்ப துவங்க தயாராகி வருகிறது. மணிகண்டன், மும்பையில மழை விட்டு விட்டு பெய்கிறத பார்க்க முடிகிறது. இதனால் வாகன பேரணி குறிப்பிட்ட நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல ஒத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா மணிகண்டன்? அரசு நான் முன்பு குறிப்பிட்டதை போலவே 5 மணிக்கு வெற்றி பேரணி மும்பை இருக்கக்கூடிய அரபிக்கடல் ஓரமாக மெரைன் டிரைவ் எனப்படக்கூடிய அந்த 2 கிலோமீட்டர் சாலையில நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. 5 மணிக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் தற்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆகியிருக்கக்கூடிய சூழல்ல இதுவரையில அந்த வெற்றி பருவ நடைபெறக்கூடிய நிறைவேற்றுக்கு செல்வதற்கான இடமுறையும் கூட இந்திய அணி வீரர்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அபரிவிதமான ரசிகர்களின் கொண்டாட்டம் தான் இதற்கு காரணம். இந்திய அணியை வரவேற்பதற்கு நேற்று மதியம் இதற்கான அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த வெற்றி பேரணி என்பதை பொறுத்தவரையில 2007ஆம் ஆண்டு தானாக இந்த நேரத்தில் ரசிகர்கள், அதாவது கிரிக்கெட் வீரர்கள் வரப்போகிறார்கள் என்பதை அறிந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது வரலாறு மறக்க முடியாது. அந்த அளவுல இதே போல வெற்றி பருவத்தை நடத்த வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த அடிப்படையில தான் அந்த வெற்றி பேரணி நடைபெறுகிறது, அதே மரைன் டிரைவ்ல நடைபெறுகிறது என்பது நேற்று அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐ வைஸ் பிரசிடென்ட்டும் அது மட்டுமல்லாமல் இந்திய அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவும் அவர்களது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல தெரிவித்திருந்தனர். அதன்படியே அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மும்பையின் மரைன் டிரைவ்ல குவிந்திருக்கின்றனர். திட்டமிட்ட நேரமான 5 மணிக்கு இந்த வெற்றி பெறுவதை துவங்குவதில் சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பெய்திருக்கக்கூடிய விட்டு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒருபுறம் காரணமாக இருந்த அவர்களை ஏற்று செல்வதற்காக தயார் செய்யப்பட்ட அந்த பிரத்யேக சிறந்த நிலை வாகனம் பொதுமக்களின் கூட்ட நெரிசல்ல சுற்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மெரைன் டிரைவுக்கு வெளியே மெரைன் டிரைவுக்கு வந்த ரசிகர்கள் அவர்களது வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திக் கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுந்த அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து நெரிசல்ல அந்த வாகனம் சுற்றி கொண்டிருப்பதால ரசிகர்களை அது கடந்து வீரர்களை ஏற்றுக் கொள்வதற்காக அந்த வாகனம் வெளியே வருவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த தாமதம் என்பது பார்க்கப்படுகிறது. நமது காட்சிகளை பார்த்தாலே நம்மளால புரிந்து கொள்ள முடியும் எந்த வரவேற்பு இந்திய மக்களிடையே ரசிகர்களிடையே கிரிக்கெட் ரசிகர்களிடையே இருக்கிறது என்பது வீரர்களே திணறும் வகையில வீரர்களே புதுகலிக்கும் வகையில இந்த வரவேற்பு என்பது இன்னும் சற்று நேரத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் இருந்து ரசிகர்கள் மும்பையை நோக்கி இன்னமும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே விழா நடைபெறக்கூடிய வான்கிடே மைதானம் முழுமையாக நிரம்பி இருக்கிறது என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மும்பை நகர காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எதிர்பார்த்த அளவை காட்டிலும் பன்மடங்கு கூட்டம் என்பது மும்பை நிறைவேற்ற இருக்கிறது. அது கடலை ஒட்டிய சாலை என்பதால பாதுகாப்பு அம்சங்களும் பெரிய அளவில் இல்லாததால ஒரு பாதுகாப்பான சூழல்ல இந்த கிரிக்கெட் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பது மும்பை நகரத்தை காவல்துறையின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. இருந்தபோதும் திட்டமிட்ட நேரத்தை கடந்தும் 1 மணி நேரம் ஆகியும் அந்த வெற்றி பேரணி என்பது இதுவரையில அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக நடைபெறாமல் தாமதமாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். T20 உலகக்கோப்பைக்கான வெற்றி கொண்டாட்டமானது மும்பையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற
இந்திய அணி வீரர்களுக்காக இந்த வெற்றி கொண்டாட்டமானது மும்பையில் நடைபெற உள்ளது. திறந்தவெளி வாகனத்தில் சென்று ரசிகர்களை வீரர்கள் சந்திக்க உள்ளனர். அதற்காக மும்பை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். T20 உலகக்கோப்பை வென்றவர்களுக்காக மும்பையில் வெற்றி கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்காக இந்த வெற்றி கொண்டாட்டமானது மும்பையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திறந்தவெளி வாகனத்தில் சென்று ரசிகர்களை வீரர்கள் சந்திக்க உள்ளனர். அதற்காக மும்பை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மழைக்கு மத்தியில் ரசிகர்கள் உற்சாகமாக இதனை கொண்டாடி வருகின்றனர். 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்காக மும்பையில் இந்த வெற்றி கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், தற்போதைய விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். ICC T20 உலகக்கோப்பையினுடைய இறுதிப் போட்டியில் மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்து இந்தியா 11 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்தியாவிற்கு ஒரு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய நிகழ்வாகவும், இந்தியா மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த வெற்றி என்பதனை நிர்ணயிக்கப்பட்டு அதனை கொண்டாடியும் வருகின்றனர். தொடர்ச்சியாக அந்த போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது அனைவரையுமே ஒரு இன்ப அதிர்ச்சியில் தான் ஆழ்த்தி இருந்தது. குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸை அடுத்து இந்திய அணி தாயகம் திரும்புவதாக இருந்த நிலையில் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் தற்போது அந்த இந்தியாவிற்கு திரும்பி இருக்கின்றனர். குறிப்பாக அந்த உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து தற்போது இந்த பேரணி என்பது மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெறுவதாக இதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தனர். குறிப்பாக ரசிகர்களுடைய உற்சாகத்துடன் வீரர்கள் உலக கோப்பையை சுற்றி வலம் வருவதுதான் இந்த பேரணியினுடைய முக்கிய நோக்கமாகவும் இருந்தது. அங்கு மரைன் டிரைவ் முதல் வாங்கடே ஸ்டேடியம் வரையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு திறந்தவெளி பேருந்தில் T20 உலக கோப்பை டிராபியோடு ஊர்வலமாக வருவதுதான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.